பார்வதி தேவி தன் கையால் பிடிச்ச மணல் லிங்கம். இந்த லிங்கத்துக்கு அபிஷேகம் கூட கிடையாது. ஏகாம்பரநாதர் கோயில் தமிழகத்தின் ஒரு பிரம்மாண்டமான கோயில். பஞ்சபூத ஸ்தலத்தில் மண்ணுக்கான ஸ்தலம். இந்த ஸ்தலத்தை பற்றியான அறியப்படாத பல அதிசயங்கள், ரகசியங்கள் இந்த காணொலியில் இருக்க போது. காபாலிகர்கள் வணங்கிய சிவலிங்கம், கோயிலுக்குள் இருக்கும் கச்சி மயானம், இன்னும் பல அற்புதங்கள் இந்த காணொலியில் நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. இந்த கோயிலில் இருக்கிற ஒரு லிங்கத்துக்கு பின்னாடியும் ஒரு கதையும் புராணமும் இருக்கு. கோயிலுக்கு நாயன்மார்களும் வந்திருக்காங்க, ஆழ்வார்களும் வந்திருக்காங்க. இது பாடல் பெற்ற ஸ்தலமும் கூட. 108 திவ்ய தேசத்திலும் இது ஒன்று. இந்த கோயில் பற்றியான அனைத்து விவரங்களையும் ரொம்ப சுவாரஸ்யமா ஒன்று விடாம இந்த காணொலியில நம்ம கொடுத்துருக்கோம். இந்த காணொலியை முழுமையா பாருங்க. இப்போ நம்ம காணொலிக்குள்ள போலாம் வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க கணேஷ் ராகவ். இன்னைக்கு நம்ம காஞ்சிபுரத்தில் இருக்கோங்க, கோயில்களின் நகரம். இந்த ஊர் மோக்ஷபுரின்னு சொல்லுவாங்க. இந்தியாவில் 7 மோக்ஷபுரி இருக்கு, அதாவது நகரங்கள் இருக்கு. அந்த நகரங்கள் புண்ணிய பூமி அப்படின்னு அறியப்படுது. அதில் காஞ்சிபுரமும் ஒன்று. இந்த காஞ்சிபுரத்தில் பிரதானமான 3 கோயில்கள் இருக்குது. அதில் சிவன் கோயில் எதுன்னு கேட்டிங்கன்னா அது ஏகாம்பரநாதர் கோயில் தான். பஞ்சபூத ஸ்தலத்தில் மண்ணுக்கான ஸ்தலம். இன்னும் பல அற்புதங்கள், அதிசயங்கள் இந்த கோயிலில் இருக்குது. இந்த கோயில் பற்றியான முழு விவரங்கள் இப்போ பங்குனி உத்திர திருக்கல்யாண பெருவிழா நடைபெற போகுது. அதுக்கு முன்னாடி இந்த கோயிலை பற்றி அனைத்து விவரங்களையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த கோயிலுக்கு பார்க்கும்பொழுது அது ஒரு அற்புதமான அனுபவமாக நமக்கு இருக்கும். ஸோ இந்த காணொலியை முழுமையாக பாருங்கள், நிறைய பேருக்கு பகிரவும் செய்யுங்க. வாங்க கோயிலுக்கு போகலாம். ஏகாம்பரநாதர் திருக்கோயில் பஞ்சபூத ஸ்தலத்தில் மண்ணுக்கான ஸ்தலம். இது எல்லாருக்கும் தெரிஞ்சதுங்க. இதை தாண்டி பல அற்புதமான அதிசயமான தகவல்கள் இந்த காணொலியில் இருக்க போது. இப்போ நம்ம ஏகாம்பரநாதர் கோயிலை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஏகாம்பரநாதர் கோயில் அமைந்திருக்கிற இந்த காஞ்சிபுரத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். காஞ்சிபுரம் அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது. நம்ம இந்திய நாட்டில் வட இந்தியாலும் சரி தென்னிந்தியாலும் சரி எங்கே நிறைய கோயில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது தென்னிந்தியா தான். அதிலும் சிறப்பு வாய்ந்தது தொண்டை மண்டலம். மாதவம் செய்தது தொண்டை நன்னாடு அப்படின்னு சேக்கிழார் குறிப்பிடுறாரு. தொண்டை நன்னாடு சான்றோர் உடைத்து அப்படின்னு ஔவையார் குறிப்பிடுறாங்க. உச்சிக்கு மிஞ்சின நேரமும் இல்லை, கட்சிக்கு மிஞ்சின பதியும் இல்லை அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு. அதாவது காஞ்சிபுரம் மாதிரி ஒரு ஊர் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. காஞ்சிபுரத்தை மிஞ்சின ஊர் கிடையாதுன்னு சொல்றாங்க. கிபி 5ஆம் நூற்றாண்டுல இருந்த வடமொழி கவிஞரான காளிதாஸ் எப்படி குறிப்பிடுறாருன்னா, புஷ்பேஷு ஜாதி புருஷேஷு விஷ்ணு நாரீசு ரம்பா நகரேஷு காஞ்சி அப்படின்னு குறிப்பிடுறாரு. அது என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, புஷ்பங்கள்ல சிறந்தது ஜாதி, புருஷர்கள் அதாவது ஆண்கள்ல சிறந்தவர் விஷ்ணு, நங்கை அதாவது பெண்கள்ல சிறந்தவங்க ரம்பை, நகரங்களில் சிறந்த நகரம் காஞ்சி அப்படின்னு குறிப்பிடுறாரு. அந்த அளவுக்கு கிபி 5ஆம் நூற்றாண்டிலேயே இது ஒரு நகரமா, ஒரு சிறப்பு வாய்ந்த நகரமா விளங்கி இருக்கு. இந்திய நாட்டுல 7 மோக்ஷபுரி சொல்லுவாங்க. அது என்னென்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அயோத்தியா, மதுரா, ஹரித்வார், காசி, காஞ்சி, அவந்தி, துவாரகை. இதெல்லாம் 7 புண்ணிய பூமின்னு சொல்லுவாங்க. இதுல காசிக்கும் காஞ்சிக்கும் தான் இடைவிடாத வரலாற்று சிறப்பம்சமும் இருக்கு. அதாவது மற்ற ஊர்களுக்கு புராண சிறப்பு தான் இருக்கு, இந்த 2 ஊருக்கு தான் வரலாற்று சிறப்பம்சங்கள் இருக்கு. பல்லவர்கள், சோழர்கள்னு பல அரசர்கள் இந்த ஒரு காஞ்சிபுரத்தை ஆட்சி புரிந்திருக்காங்க. காஞ்சிபுரத்தோடைய வரலாற்றை பத்தி பேசணும்னா அதை பேசிக்கிட்டே போலாம். அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்தது தான் இந்த காஞ்சி மாநகர் காஞ்சிபுரம். இந்த பெருமை மிகு காஞ்சிபுரத்துல சைவர்களுக்கு கோயில் அப்படின்னு சொன்னா அது ஏகாம்பரநாதர் கோயில் தாங்க. இங்க 100க்கும் மேற்பட்ட சிவாலயங்கள் இப்போ இருக்கிற இந்த காலகட்டத்தில் இருக்கு. அதுல மிக முக்கியமான, மிக பிரதானமான ஒரு சிவன் கோயில்னா அது ஏகாம்பரநாதர் கோயில் தாங்க. அவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஒரு கோயில், பாடல் பெற்ற ஸ்தலம், பல அற்புதங்கள், அதிசயங்கள் நிகழ்ந்த ஒரு ஸ்தலம். இந்த ஸ்தலத்தை பற்றி முழுமையாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இன்ச் பை இன்ச் நீங்களே கோயிலுக்கு போய் இதை அனுபவிக்க போகிறீங்க, இதை பார்க்க போகிறீங்க. அடுத்து நீங்கள் இந்த கோயிலுக்கு வரும்பொழுது, இந்த காணொலியை பார்த்துட்டு வரும்பொழுது அற்புதமான ஒரு அனுபவம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குங்க. இந்த காணொலியை நிறைய பேருக்கு பகிர செய்யுங்க. பகிர்றது மூலயமா அவங்களுக்கும் அந்த அனுபவம் கிட்டும். இப்போ இந்த காணொலியில் நம்ம காணொலி எடுக்கப்பட்ட காட்சிகள் அனைத்தும் இந்த கோயில் கும்பாபிஷேகம் பாலாலயத்துக்கு முற்பட்ட காட்சிகள். இப்பொழுது சமீபத்தில் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி இந்த கோயிலுடைய கும்பாபிஷேகம் நடந்து முடிந்திருக்கு. இப்போ நீங்கள் திருவிழாவும் நடந்து கொண்டு இருக்கு. இந்த காலகட்டத்தில் நீங்கள் இந்த காணொலியை பார்த்துட்டு வரும்பொழுது கோயிலில் எந்தெந்த மாற்றங்கள்லாம் ஏற்பட்டிருக்கு அப்படின்றத உங்களால் பார்க்க முடியும். ஸோ அதுக்கு தான் பார்த்திங்கன்னா அந்த முற்பட்ட காட்சிகளை நம்ம இந்த வீடியோவில் இணைச்சிருக்கோம். இதுவும் ஒரு நல்ல அனுபவமாக உங்களுக்கு அமையும்னு நம்புகிறேன். இந்த காணொலியை முழுமையாக பாருங்கள். இந்த மாதிரியான நல்ல காணொலிகளுக்கும் எங்களுடைய பயணத்துக்கும் நீங்கள் உதவணும்னு நினச்சிங்கன்னா
இந்த தேங்க்ஸ் பட்டனை யூஸ் பண்ணி எங்களுக்கு உதவுங்க. அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் பே லிங்க்ஸும் இருக்குது, அது மூலயமாவும் நீங்கள் எங்களுக்கு உதவலாம். இப்போ நம்ம கோயிலுக்கு போகலாம் வாங்க. சரி, இந்த ஏகாம்பரநாதர் கோயில் எவ்வளவு ஆண்டு பழமையானது? கிட்டத்தட்ட கல்வெட்டு ஆதாரங்கள் படியே 1300 ஆண்டுகளுக்கு மேல் பழமையானதுங்க. கிபி 610 இருந்து 630 முதலாம் மகேந்திரவர்மனுடைய ஆட்சி காலம்னு நம்பப்படுது. இந்த ஒரு ஆட்சி காலத்துல மகேந்திரவர்மனுடைய விருது பெயர்கள் பொறிக்கப்பட்ட ஒரு கல்வெட்டு குறிப்பு ஏகாம்பரநாதர் கோயில்ல கிடைச்சிருக்குங்க. வெள்ளுவா அப்படின்னு குறிப்பிடப்படுது. அதாவது ஒரு பௌர்ணமி மண்டபத்தை இந்த மகேந்திரவர்மன் இந்த கோயில்ல கட்டியிருக்கார் அப்படின்னு நம்பப்படுது. அவ்வளவு பழமையானது. இங்க கைலாசநாதர் கோயில் தான் காஞ்சிபுரத்துல ஒரு பழமையான கோயில், பிரபலமான கோயில். அந்த கோயிலை காட்டிலும் இந்த ஏகாம்பரநாதர் கோயில் பழமையான கோயில்ன்றதுக்கு கல்வெட்டு சான்றே இருக்குங்க. மகேந்திரவர்மன் காலத்துல தான் கோயில்களுடைய பரிணாம வளர்ச்சி அடைந்த காலம் அப்படின்னு சொல்லலாம். அதற்கு முன்னாடி செங்கற்கள், மரங்கள் கொண்டுதான் கோயில்கள் இருந்திருக்குங்க. அதன் பிறகு மகேந்திரவர்மன் ஆட்சி காலத்துல தான் குடவரை கோயில்கள், பாறையை குடைந்து கட்டப்பட்ட கோயில், அதுக்கப்புறமா ஒரே பாறையை குடைந்து அதை கோயிலாக்குற ஒரு கட்டமைப்பு, அதன் பிறகு கற்களை அடுக்கி கட்டப்பட்ட கோயில்னு அந்த பரிணாம வளர்ச்சி அந்த காலகட்டத்தில் தான் இருந்தது. மகேந்திரவர்மன் காலத்திலேயே காஞ்சி ஏகாம்பரநாதர் கோயில் செங்கல்லும் மரங்களும் கலந்த ஒரு கோயிலா இருந்திருக்கும். அங்க ஒரு மண்டபத்தை மகேந்திரவர்மன் கட்டியிருக்கான் அப்படின்ற ஒரு ஆதாரம் நமக்கு கிடைக்க பெறுதுங்க. இலக்கிய ரீதியா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது தேவார பாடல் பெற்ற ஸ்தலம். அது மட்டும் இல்லாம 63 நாயன்மார்களில் ஒருவரான ஐயடிகள் காடவர்கோன், இவர் ஒரு பல்லவ மன்னர் அப்படின்னு நம்பப்படுதுங்க. இவர் இயற்றிய கஷேத்திர திருவெண்பாவிலும் ஏகாம்பரநாதர் பத்தியான குறிப்புகள் இருக்குங்க. பரணதேவ நாயனார் இவர் இயற்றிய சிவபெருமான் திருவந்தாதியிலும் ஏகாம்பரநாதர் பத்தியான கோயில் பத்தியான குறிப்புகள் இருக்குங்க. அதன் பிறகு திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர்னு அனைவரும் ஏகாம்பரநாதரை பத்தி பாடியிருக்காங்க. பிறகு சோழர்கள், பாண்டியர்கள், விஜயநகர அரசுன்னு பல மன்னர்கள் இந்த கோயிலுக்கு திருப்பணிகள் பண்ணியிருக்காங்க. காஞ்சி புராணம் படி இந்த ஏகாம்பரநாதர் கோயிலுடைய புராணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சமயத்துல கைலாயத்துல சிவபெருமானுடைய கண்களை விளையாட்டா பார்வதி தேவி மூடிடுறாங்க. இதனால அண்ட சராசரமும் அடங்கி போகுது. இது மிகப்பெரிய தவறு, இதற்கு தண்டனை இருக்கணும்னு சொல்லி பூலோகத்துக்கு சிவபெருமான் பார்வதி அனுப்பி தவம் இருக்க சொல்ல, இந்த இடத்துல காஞ்சியில கம்பா நதி கரையில மணல் லிங்கத்தை பிரதிஷ்டை செஞ்சு பார்வதி தேவி வழிபடுறாங்க. பார்வதி தேவியை சோதிக்கிற விதமா சிவபெருமான் கம்பா நதியில வெள்ளத்தை ஏற்படுத்த அந்த வெள்ள நீர் சிவலிங்கத்தை எதுவும் பண்ணிடக்கூடாதுன்னு சிவலிங்கத்தை கட்டி தழுவிக்கிறாங்க. அப்படி தழுவுனதுல குழைந்தவரா இந்த சிவபெருமான் இருக்காருங்க. அந்த இடத்துல காட்சி தந்திருக்கார் சிவபெருமான். இதுதான் இந்த கோயிலுடைய புராணம். இன்னும் சிறப்பம்சங்கள் இந்த புராண ரீதியா இன்னும் நிறைய நம்ம கோயிலுக்குள்ள உள்ள போக போக பார்ப்போம். இப்போ நம்ம கோயிலுக்குள்ள போகலாம். முதல்ல கோயிலுக்கு நீங்க வரும்பொழுது எல்லாரும் நேராக கோயிலுக்கு உள்ளவே வந்து ராஜகோபுரத்தை கடந்து போய் நீங்கள் உங்கள் வண்டியை பார்க் பண்ணிட்டு போகிற அளவுக்கு இப்போ கோயிலில் வசதி இருக்குது. ஆனால் நீங்கள் வண்டியை 16 கால் மண்டபத்துக்கு முன்னாடியே பார்க் பண்ணிடுங்க. பார்க் பண்ணிவிட்டு அந்த 16 கால் மண்டபத்தை ரசிங்க. அவ்வளோ அற்புதமான புராண சிற்பங்களை நீங்கள் அந்த 16 கால் மண்டபத்தில் பார்க்கலாங்க. இங்கே பாருங்க, சிவபெருமான் திரிபுரத்தை தேரில் வந்து அந்த எரிக்கிற அந்த காட்சி, அப்படியே இந்த தூண் முழுக்க இது இருக்கிற மாதிரி இருக்கு பாருங்க. இந்த 16 கால் மண்டபம் விழா நாட்களில் மட்டும்தான் திறந்து இருக்கும். மற்ற நாட்களில் மூடப்பட்டு தான் இருக்குது. இந்த ஆஞ்சநேயரை மட்டும் நீங்கள் தரிசனம் பண்ணலாம். இவர் திறந்தே தான் இருப்பார். 16 கால் மண்டபத்தை கடந்து நம்ம உள்ளே போனோம்னா இப்போ விழா காலம்ன்றதுனால இங்கே கடைகள் இருக்குது. மற்ற நாட்களில் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா வாகனம் நிறுத்தும் இடமாக தான் இருக்குது. இந்த 16 கால் மண்டபத்தை கடந்து நம்ம 4 கால் மண்டபத்துக்கும் போகலாம். இங்கேயும் அற்புதமான சிற்பங்கள் இருக்குது. இந்த இடத்துல ஒரு சின்ன விளம்பரம் என்னன்னா, இந்த 4 கால் மண்டபத்துக்கு இடது பக்கத்தில் நம்ம கடை திருக்கச்சி ஹேண்டிகிராஃப்ட்ஸ் இருக்குங்க. இங்கே சுவாமி சிலைகள் நிறைய இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக இந்த பக்கம் வந்தீங்கன்னா நம்ம கடைக்கு வந்து பாருங்கள். இல்லை ஏதாச்சும் உங்களுக்கு சிற்பங்கள் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா
இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க. இந்த காணொளியில் ஒரு சிறப்பாக இந்த சிவபெருமானுடைய சிற்பத்தை நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த சிலை உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கோயில் பயணத்தை தொடரலாங்க. 4 கால் மண்டபத்தை கடந்துட்டோம்னா நமக்கு ராஜகோபுரம் காட்சி தருங்க. இந்த ராஜகோபுரத்துக்கு முன்னாடி இன்னும் ஸ்பெஷலாக 2 பேர் இருக்காங்க. அவங்க யாருன்னா ராஜகோபுர விநாயகர், ராஜகோபுர ஆறுமுகர். இவங்க 2 பேரும் பிரம்மாண்டமாக இருப்பாங்க. இந்த கோயிலில் ஒரு சிறப்பான விஷயம் என்னன்னா, எல்லா கோயில்களிலும் இடது பக்கத்தில் தான் விநாயகர் இருப்பார், வலது பக்கத்தில் முருகப்பெருமான் இருப்பார். ஆனால் இந்த கோயிலில் வலது பக்கத்தில் விநாயகரும் இடது பக்கத்தில் முருகரும் இருக்காங்க. இவங்க 2 பேருமே பிரம்மாண்டமாக இருப்பாங்க. நான் சின்ன வயசுலேருந்து இந்த கோயிலுக்கு வரும்போதுலாம் இவங்க 2 பேரை பார்க்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா அவ்வளோ பெருசாக இருப்பாங்க. இவங்கள தரிசனம் பண்ணிட்டு அடுத்து நம்ம இந்த கோபுரத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இந்த கோபுரம் ரொம்ப விசேஷமானது. 193 அடி உயரம், 9 நிலை ராஜகோபுரம். கிருஷ்ணதேவராயர்னால கட்டப்பட்டது. 500 ஆண்டுகள் கடந்து பிரம்மாண்டமாக இந்த கோபுரம் இப்போ காட்சி தருது. ஏசியாவில் இருக்கிற பிரம்மாண்டமான உயரமான கோபுரங்களுள் இந்த கோபுரமும் ஒன்று. சமீபத்தில் நடந்த குடமுழுக்கு அப்போ இந்த கோபுரத்துக்கு மேலே ஏறுற வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. அப்போ ஏறும்பொழுது ஒவ்வொரு நிலையும் கடக்கிறது ஒரு மலை ஏறி கடக்கிற மாதிரி தான் லிட்ரலாக ஒரு மலை ஏறுற அனுபவமாக தான் இந்த கோபுரத்தை ஏறுற அனுபவம் எனக்கு இருந்தது. மேலே போய் ஊரை பார்க்கறது, அதுக்கப்புறம் அந்த உயரத்துலேருந்து அந்த கலசத்துக்கிட்டலாம் போனது ரொம்ப நல்ல அனுபவமாக இருந்தது. இந்த காணொலியை நீங்கள் பார்க்கும்போது அந்த அனுபவம் உங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏறிட்டு இருக்கோங்க. இதுவே ஒரு மலை ஏறுற மாதிரி தான் இருக்கு. ஏப்பா பாருங்க குரங்கு இங்க பாருங்க. லிட்ரலா இதுவே மலை ஏறுற மாதிரி போயிட்டே இருக்கு. மூச்சானுங்களா பாருங்க. இன்னும் நம்ம மேலே போகலாம். ஒரு நிலையிலும் கோபுரத்துக்குள்ள இப்படி தான் இருக்கு. சூப்பரா இருக்கு. கொஞ்சம் படிக்கட்டுகள் இருக்கு. அதுக்கு முன்னாடி மாதிரி ஸ்டீல் இதுவும் அமைச்சிருக்காங்க. போலாம் நம்ம. இங்க இருந்து பாருங்க, ராஜகோபுரத்து மேல இருந்து கோயில் அற்புதமா இருக்கு. ப்ரோ என்ன எடுங்க அப்படியே ப்ரோ. கோபுரத்தை கடந்து நம்ம நேராக பார்க்குறது ஒரு அற்புதமான ஒரு மண்டபம். இந்த மண்டபத்தில் தான் வாகனங்கள்ல இருந்து சுவாமி புறப்பாடானது இங்கேருந்து தான் நடைபெறும். இந்த மண்டபத்தோடைய பேர் சரபேஸ்வரர் மண்டபம் அப்படின்னு சொல்லப்படுது. இங்க சரபேஸ்வரருடைய ஒரு சிற்பத்தை நம்மளால பார்க்க முடியும். இந்த ஏகாம்பரநாதர் கோயில்ல இன்னொரு தனித்துவமான ஒரு சிறப்பம்சம் என்னன்னா, இங்க இருக்கிற சிற்பங்கள் அவ்வளவு சிற்பங்கள், அற்புதமான சிற்பங்கள் கோயில் முழுக்க இருக்குங்க. இந்த மண்டபமானாலும் சரி, முன்னாடி இருக்கிற 16 கால் மண்டபம் ஆனாலும் சரி, கோயில் கொடிமரம் இருக்கிற அந்த மண்டபமானாலும் சரி, அற்புதமான பல சிற்பங்களை நம்மளால ஏகாம்பரநாதர் கோயில்ல பார்க்க முடியும். கோபுரத்துக்கு அப்புறமா எல்லாரும் இந்த வாயில் வழியாக தான் கோயிலுக்குள்ள நுழைவாங்க பெரும்பாலான மக்கள். ஆனால் நம்ம எந்த வாயில் வழியாக இந்த கோபுரத்துக்கு உள்ள நுழையணும் அப்படின்னு ஏகாம்பரநாதரே நமக்கு சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, விழா காலங்களில் அவர் எப்படி வருவார்னா, 1000 கால் மண்டபத்துக்கு பக்கத்தில் இருக்கிற கோபுரம், அதை பல்லவ கோபுரம் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த கோபுர வாசல் வழியாக தான் அவர் வெளியே வருவார். நம்மளும் அப்படியே தான் பயணம் பண்ணணும். எப்படி பண்ணணும்னா, ராஜகோபுரத்துக்கு உள்ள நுழைஞ்சி இடது பக்கத்தில் நம்ம போகணும். இடது பக்கத்தில் போனோம்னா நம்ம முதல்ல இந்த கம்பா தீர்த்தத்தை பார்க்கலாம். இந்த கம்பா தீர்த்தத்தில் தான் பார்வதி தேவி இந்த ஆற்றுக்கு ஓரத்தில் தான் தவம் இருந்தாங்க அப்படின்னு நம்பப்படுது. அந்த ஆறு இப்போ சுருங்கி ஒரு குளமாக மாறிவிட்டது.
அந்த குளம் தான் இந்த கம்பா தீர்த்தம். இந்த கம்பா தீர்த்தத்துக்கு அப்புறமா நம்ம பார்க்கறது 1000 கால் மண்டபம். இந்த 1000 கால் மண்டபத்தில் 600 சில்லற கால் தான் இப்போ இருக்கு. இந்த ஒரு 1000 கால் மண்டபம் சோழர்கள் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டு பின் விஜயநகர அரசு இந்த மண்டபத்தை விரிவுபடுத்தியிருப்பாங்க அப்படின்னு நம்பப்படுது. இந்த 1000 கால் மண்டபத்துக்கு மேலே தாங்க ஏகாம்பரநாதர் ஏலவார்குழலம்மை திருக்கல்யாணம் நடைபெறும். இந்த ஒரு மண்டபத்தை கடந்து நம்ம பல்லவ கோபுர வாசல் வழியா உள்ள போகணும். அதுக்கு முன்னாடி 2 பேர் இருக்காங்க. அவங்க யாருன்னா விகட சக்கர விநாயகர். இந்த விகட சக்கர விநாயகர் ரொம்ப சிறப்பு வாய்ந்தவர். ஏன் அப்படின்னா இவர் காஞ்சி தல விநாயகர் அப்படின்னு நம்பப்படுறார். ஏன்னா கச்சியப்ப சிவாச்சாரியார் கந்த புராணத்துக்கு காப்பு கடவுளா இந்த விகட சக்கர விநாயகரை தான் குறிப்பிடுறாரு. கிபி 14ஆம் நூற்றாண்டுல இந்த விகட சக்கர விநாயகருடைய உருவமும் இந்த 1000 கால் மண்டபமும் மண்ணோடு மண்ணா மண்டிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. மீண்டும் 15ஆம் நூற்றாண்டுல இவர் கண்டெடுக்கப்பட்டார் அப்படின்னு நம்பப்படுதுங்க. பெரும்பாலான மக்களுக்கு இந்த இடத்துல இப்படி ஒரு விநாயகர் இருக்காரு அப்படின்றதே தெரியாது. இந்த கோபுரத்தின் பேர் பல்லவ கோபுரம் அப்படின்னு சொல்லப்படுது. பல்லவர்கள் ஆட்சி காலத்துல கட்டப்பட்ட கோபுரம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. ஆனா பல்லவர்கள் ஆட்சி காலத்துல இந்த மாதிரியான கோபுர அமைப்புகள்ன்றது இல்லை. இது கண்டிப்பா விஜயநகர அரசு அவங்களுடைய காலகட்டத்தைய கோபுரமாக தான் இருக்கும். இந்த கோபுரத்துக்கு பல்லவ கோபுரம்ன்ற பேர் இருக்கு. அங்க பக்கத்திலேயே முருகப்பெருமானும் இருக்காரு. இவங்களை கடந்து நம்ம உள்ள போறோங்க. இவங்களை தரிசனம் பண்ணிட்டு நம்ம பல்லவ கோபுரத்தை கடந்து உள்ள போறோங்க. பல்லவ கோபுரத்தை கடந்த உடனே நம்ம நேரா பார்க்கறது தம்பட்டை விநாயகருங்க. அடுத்த சுற்றுல நம்ம பார்க்குற முதல் சன்னதி இவருடைய சன்னதி தான். இடது பக்கத்துல வலம் வர ஆரம்பிக்கிறோங்க விஷ்ணுவேஸ்வரர் சன்னதிங்க. இந்த கோயில்ல இந்த ஏகாம்பரநாதர் கோயில்ல இருக்கிற இன்னொரு தனி சிறப்பம்சம், இங்க இருக்கிற நிறைய லிங்கங்களுக்கு புராணம் இருக்குங்க. அப்படி இந்த லிங்கத்துக்கும் ஒரு புராணம் இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சமயத்துல சிதம்பரத்துல ஆனந்த தாண்டவத்தை நிகழ்த்திய சிவபெருமானின் அந்த அற்புதமான தாண்டவத்தை மீண்டும் தரிசனம் செய்யணும்னு விஷ்ணு ஆசைப்படுறாரு. அதனால காஞ்சியில இந்த இடத்துல ஒரு சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து வணங்கி மீண்டும் அந்த தரிசனத்தை பெற்றதுனால இந்த ஒரு சிவலிங்கத்துக்கு விஷ்ணுவேஸ்வரர் அப்படின்ற பேர் வந்திருக்குங்க. இதுதான் இந்த லிங்கத்தோடைய புராணம். இன்னும் நிறைய லிங்கங்களுடைய புராணத்தை நம்ம இந்த காணொளியில பார்க்க போறோம். அது அனைத்தும் இந்த ஏகாம்பரநாதர் கோயிலுக்கு உள்ளவே இருக்குங்க. எல்லாமே சுவாரஸ்யமா இருக்கும். முழுமையா இந்த காணொளியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். முழுமையா பார்க்கறது மட்டும் பத்தாதுங்க, இந்த காணொளியை நிறைய பேருக்கு பகிரவும் செய்யுங்க. இவரை தரிசனம் பண்ணிட்டு நம்ம வலம் வர ஆரம்பிக்கிறோங்க. அடுத்து நம்ம வலம் வர ஆரம்பிச்சா நேரா நம்ம கிழக்கு பக்கத்தில் இருக்கிற சிவகங்கை தீர்த்தத்துக்கு வந்துருவோங்க. இந்த சிவகங்கை தீர்த்தம் பாவங்களை போக்கக்கூடிய ஒரு புண்ணிய தீர்த்தம் அப்படின்னு நம்பப்படுது. இந்த தீர்த்தத்துக்கும் ஒரு புராணம் இருக்குங்க. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, காஞ்சி புராணத்தில் இதற்கான புராணம் சொல்லப்பட்டிருக்கு. பண்டாசுரன்ற அசுரனை அழிக்கிறதுக்காக சிவபெருமான் உலகத்தில் இருக்கிற அனைத்து உயிர்களையும் அவிப்பொருளாக செய்து வேள்வியிலிட்டு ஒடுக்கிய இடம் கச்சி மயானம் அப்படின்னு நம்பப்படுதுங்க. அதுதான் கச்சி மயானத்தோடைய புராணம். அந்த வேள்விக்கு உதவிய நெய் குண்டம் தான் இந்த சிவகங்கை தீர்த்தம் அப்படின்னு நம்பப்படுது. அதுதான் இந்த கோயிலுடைய இந்த தீர்த்தத்தோடைய ஒரு புராணமா இருக்குங்க. சிவகங்கை தீர்த்தத்துக்கு பக்கத்துல மிக முக்கியமான ஒரு சன்னதி இருக்கு. அது இப்போ இடபேஸ்வரர் சன்னதின்ற பெயரோடு இருக்கு. இந்த இடத்துல இப்படி ஒரு சன்னதி இருக்கிறது கோயிலுக்கு வர 95% மக்களுக்கு தெரியவே தெரியாது. ஆனா இது மிக முக்கியமான ஒரு சன்னதிங்க. இந்த கோயிலுக்கு வந்த அப்பர் பெருமானும் திருஞான சம்பந்தரும் இந்த கோயில்ல காபாலிகர்கள் இருந்தாங்க அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அந்த காபாலிகர்கள் இருந்ததுக்கு சான்றா இந்த ஒரு சன்னதி இருக்குங்க. இந்த சன்னதி கண்டிப்பா பல்லவர்கள் ஆட்சி காலத்தை சார்ந்த ஒரு சன்னதியா தான் இருக்கும். அதோடைய விமான அமைப்பு அது நமக்கு காட்டி கொடுக்குது. அது மட்டும் இல்லாம உள்ள இருக்கிற சிவலிங்கம் எண்பட்டை சிவலிங்கம். இந்த எண்பட்டை சிவலிங்கம் பல்லவர்கள் ஆட்சி காலத்தை சார்ந்த ஒரு சிவலிங்கமா தான் இருக்கும்ன்றது உறுதி செய்யப்படுது. அதுக்கப்புறமா அந்த சிவலிங்கத்துக்கு பின்புறத்துல இருக்கிற அந்த புடைப்பு சிற்பமானது
சோமாஸ்கந்தர் சிற்பம் போல தென்பட்டாலும் அது சோமாஸ்கந்த சிற்பம் இல்லை. இங்க சிவபெருமானும் தேவியும் இருக்காங்க. காபாலிகர்கள் வழிபடும் சிவபெருமான் போலவும் தேவி போலவும் கையில் அந்த சூலமும் அந்த கபாலமும் அப்படி வச்சிருக்காங்க. அதனால காபாலிகர்கள் வழிபட்ட சிவபெருமானும் சிவன் சன்னதியுமாக இந்த ஒரு சன்னதி இருக்கும் அப்படின்றது வரலாற்று ஆர்வலர்கள் ஆய்வாளர்களுடைய ஒரு நம்பிக்கைங்க. இந்த இடபேஸ்வரர் சன்னதிக்கும் ஒரு புராணம் இருக்குங்க. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு காலகட்டத்தில் கருடனுக்கு அகந்தை உண்டாகுது. அந்த அகந்தைய அடக்கணும்னு கைலாயத்துக்கு திருமால் கருடனை கூட்டிட்டு போறாரு. அவருடைய எண்ணத்தை சொல்லாம நந்தியிடம் சொல்லிட்டாரு. இதனால நந்தி, அதாவது இடபதேவர் என்ன பண்றாருன்னா பெரும் மூச்சு ஒன்று விடுறாரு. இதனால கருடன் ரொம்பவே வருந்துறாரு. இதை கண்ட சிவபெருமான் அவருடைய, அதாவது சிவனுடைய ஆணை இல்லாம ஒருத்தரை காயப்படுத்துறதும் ஒருத்தரை வருந்த வைக்கிறதும் தவறு என்று சொல்லி அதற்கு பிராயச்சித்தமா இங்க இடபதேவர் சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து வணங்கினார் அப்படின்றது தாங்க இந்த ஒரு ஸ்தலத்தோட, இந்த ஒரு சன்னதியோடைய புராணம். அதை தாண்டி இந்த ஒரு சன்னதியில் இருக்கிற சிவலிங்கமானது காபாலிகர்களால வழிபடப்பட்ட சிவலிங்கமாக இருக்கலாம்ன்றது தான் ரொம்ப முக்கியமான விஷயம்ங்க. இவரை தரிசனம் பண்ணிட்டா நம்ம கொடிமரம், பலிபீடம், நந்தி பகவானை தரிசனம் பண்ணிடலாங்க. இங்க பெரிய நந்தியை நம்மளால பார்க்க முடியுதுங்க. இந்த பெரிய நந்தியை தரிசனம் பண்ணிட்டு நம்ம இந்த மண்டபத்துக்குள்ள போனோம்னா அந்த மண்டபம் அதி அற்புதமான காட்சி தருதுங்க. அவ்வளவு அந்த தூண்களுடைய அந்த வடிவமைப்பு, அந்த தூண்கள் அமைக்கப்பட்ட விதம், அது எல்லாமே நமக்கு அப்படியே பிரமிப்பை தருது. அதுலயும் மேலா தூண்கள்ல இருக்கிற சிற்பங்கள் இன்னும் அதி அற்புதமா இருக்குங்க. அதன் பிறகு பலிபீடம், கொடிமரம், நந்தி பகவானை தரிசனம் பண்றோம். இப்போ நம்ம நேராக சுவாமியை தரிசனம் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான ஒரு ஸ்தலம் இந்த ஒரு கோயில்லையே இருக்குது. அது என்னன்னா கச்சி மயானம். இந்த கச்சி மயானம் வைப்பு ஸ்தலம்ங்க, தேவார வைப்பு ஸ்தலம். இந்த வைப்பு ஸ்தலம்ன்றது தனக்கான ஒரு பதிகம் இல்லாம வேறு ஒரு கோயில் பதிகத்துல இடம்பெறது தான் வைப்பு ஸ்தலம். அப்படி கச்சி மயானமும் தேவார வைப்பு ஸ்தலம்ங்க. திருநாவுக்கரசர்னால பாடல் பெற்ற ஸ்தலம் இது அப்படின்னு சொல்லலாம். இந்த ஸ்தலத்தோடைய புராணத்தை நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். இந்த கச்சி மயானத்துல கோஷ்ட மூர்த்திகள் இருக்காங்க. இந்த கோயிலில் இருக்கிற லிங்கோத்பவர் இவர் தாங்க. ஏகாம்பரநாத சன்னதியில் அவர் விமானத்தில் கோஷ்ட மூர்த்திகள் யாரும் இல்லை. இந்த கச்சி மயான சிவபெருமானை தரிசனம் பண்ணிட்டு நம்ம உள்ள போகலாங்க. உள்ள போறதுக்கு முன்னாடி, அதாவது கோபுர வாசலுக்கும் துவார பாலகர்களுக்கும் முன்னாடி ஒரு ராஜாவுடைய சிலை இருக்கு. அவர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா கரிகால சோழன். இந்த கரிகால சோழனுடைய சிலை ஏன் இங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கரிகால சோழன் தான் காஞ்சியை திருத்தினார். அதாவது சங்க காலத்துல இங்க இருக்கிற பல கட்டமைப்புகளை கரிகால சோழன் தான் செய்தார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறதுனால இந்த கோயிலையும் அவர் தான் சீர்திருத்திருப்பார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. அதனால அவருடைய சிலை அப்படின்னு சொல்லி ஒரு சிலையானது இங்க இருக்குங்க. அடுத்து துவார பாலகர்களை கடந்து அந்த கோபுரவாசலை கடந்து உள்ள போனோம்னா இடது பக்கத்திலையும் சரி வலது பக்கத்திலையும் சரி மண்டபங்களை நம்மளால பார்க்க முடியும். ஒன்று யாகசாலையா செயல்படுது வலது பக்கத்துல இருக்கிறது, இன்னொன்னு பவித்ரோற்சவ மண்டபமா இருக்குங்க. அந்த மண்டபங்கள்ல சுவாமியோடைய புராணமானது இங்க சிற்பங்களா நம்மளால பார்க்க முடியும்.
அதன் பிறகு நேராக உள்ள சுவாமியை தரிசனம் பண்ண போறோங்க. அதாவது மூலவர், ஏகாம்பரநாதர், பிருத்வி ஸ்தலம், மண்ணுக்கான ஸ்தலம், மணல் லிங்கம், அம்பாள்னால பிரதிஷ்டை செய்யப்பட்ட மணல் லிங்கம், ஒரு மாதிரி கூர்மையான ஒரு லிங்கமா காட்சி தரும். ஏகாம்பரநாதரை தரிசனம் பண்ணாதவங்க முதல்ல வந்து தரிசனம் பண்றவங்க கண்டிப்பா வந்து ஒரு அதிர்ச்சி ஆவாங்க. இது ஒரு லிங்கமோடைய வடிவம் மாதிரியே இல்லையே அப்படின்ற ஒரு எண்ணமும் அவங்களுக்கு ஏற்படலாம். அந்த மாதிரியான ஒரு வடிவத்துல தான் ஏகாம்பரநாதர் இருப்பாரு. இவருக்கு கவசமும் சாற்றப்படும். இவருக்கு அபிஷேகம் கிடையாது. வருஷத்துக்கு ஒரு முறை அந்த தைலமானது அவருக்கு வந்து சாத்தப்படும். ஏகாம்பரநாதர் அந்த லிங்கத்துக்கு பின்புறத்துல சோமாஸ்கந்த, சிவபெருமான், பார்வதி தேவி, கந்தர் இருக்கிற அந்த ஒரு சிற்பத்தை பார்க்க முடியும். இந்த ஒரு சிற்பம், இந்த ஒரு வடிவமானது அனைத்து பல்லவர்கள் ஆட்சி காலத்தை சார்ந்த கோயில்கள்ல லிங்கத்துக்கு பின்புறத்துல இந்த சோமாஸ்கந்தருடைய சிற்பமானது கண்டிப்பா இருக்குங்க. அதுல இந்த கோயில் விதிவிலக்கு இல்ல. இன்னும் இந்த லிங்கத்துல சிறப்பிக்கும் விதமா அம்பாளுடைய முளைத்தடமும் வளையல் தடமும் இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் இருக்குங்க. அந்த அளவுக்கு அம்பாள்னால பிரதிஷ்டை செய்யப்பட்ட மணல் லிங்கம் தான் இந்த ஏகாம்பரநாதர். ஏகாம்பரநாதரை தரிசனம் பண்ணிட்டு உட்பிரகாரத்தில் இருக்கிற இன்னும் சில கம்பர்களை நம்ம தரிசனம் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி இன்னும் வேற யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்படிக லிங்கமும், ஸ்படிக லிங்கத்துக்கு நந்தியும் இந்த உட்பிரகாரத்தில் இருக்காங்க. அவங்களுக்கு பக்கத்திலேயே பிரளய லிங்கம் அப்படின்றவர் இருக்காரு. அதுக்கப்புறமா நால்வர், அதன் பிறகு அகத்தீஸ்வரர் இருக்காருங்க. இந்த அகத்தீஸ்வரருக்கும் புராணம் இருக்கு. அகத்தியர் வணங்கிய சிவபெருமான் இந்த அகத்தீஸ்வரர். வடக்குல இருந்து அகத்தியர் தெற்குக்கு வந்து இந்த சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து வணங்கினார்ன்றது ஒரு நம்பிக்கை. அதை தாண்டி இங்கு பங்குனி திருக்கல்யாண பெருவிழால அந்த கல்யாணத்தை இந்த இடத்துல தான் வந்து அகத்தியர் பார்த்தாருன்றதும் ஒரு புராணமா சொல்லப்படுதுங்க. அதன் பிறகு 63 நாயன்மார்களை நம்மளால தரிசனம் பண்ண முடியுது. சுவாமிக்கு தெற்கு பக்கத்துல வெள்ளக்கம்பர் இருக்காருங்க. இந்த வெள்ளக்கம்பர் பிரம்மனால பூஜிக்கப்பட்டவர். வெள்ளை மனதோடு பிரம்மா பூஜித்த இந்த சிவலிங்கத்தை வெள்ளக்கம்பர் அப்படின்னு அழைக்கிறாங்க. அதன் பிறகு சக்தி கணபதி, சௌபாகிய கணபதி, சந்தான கணபதின்னு இந்த கணபதிகளை நம்ம தரிசனம் பண்றோம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இங்க காஞ்சிபுரம் ஏகாம்பரநாத திருக்கோயில்ல கோஷ்ட மூர்த்திகள் யாரும் இல்லைங்க. 108 லிங்கங்கள், நாகலிங்கம், சுப்பிரமணியர் தரிசனம் பண்றோம். மார்க்கண்டேஸ்வரர், இவருக்கும் தனியா ஒரு சன்னதி மாதிரியான அமைப்பு இருக்குங்க. இவருக்கு பின்னாடியும் புராணம் இருக்கு. மார்க்கண்டேயர் உலகம் நீரினால ஒடுங்கும் பொழுது இந்த இடத்துல நீந்தி வந்து தஞ்சம் புகுந்தாரு. இந்த மாமரத்துக்கு அடியில இருந்து தான் மீண்டும் உலகம் தோன்றியது அப்படின்னு நம்பப்படுதுங்க. இந்த திருவேகம்பம், இந்த ஏகாம்பரநாத சன்னதின்றது உலகம் தோன்றிய இடமாகவும், கட்சி மயானம் உலகம் ஒடுங்கிய இடமாகவும் நம்பப்படுதுங்க. அவருக்கு பக்கத்திலேயே மத்தள மதேஸ்வரர். இந்த புராணத்தை கேட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கும். தில்லையில நடராஜர் நாட்டியம் ஆடும்போது நந்தி பகவான் மத்தளம் வாசிச்சாரு. அந்த மத்தளம் முழங்கியது போலவே தானும் முழங்கணும்னு திருமாலுக்கு ஆசை வருது. அதனால இந்த இடத்துல ஒரு லிங்கத்தை பிரதிஷ்டை செய்து அந்த ஒரு வரம் பெற்றாருங்க. அதனாலதான் இவர் பேரு மத்தள மதேஸ்வரர். அவருக்கு பக்கத்துல கள்ளக்கம்பர் இருக்காருங்க. இந்த கள்ளக்கம்பர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவரும் திருமால் வணங்கிய சிவபெருமான் தான். இவரை பத்தி சுந்தரர் அவருடைய பதிகத்துல பாடி இருக்காருங்க. இந்த கோயிலுக்கு இன்னொரு ஒரு அழகான ஒரு கதை, ஒரு சிறப்பம்சம் இருக்குன்னா அது சுந்தரருடைய ஒரு கதை தாங்க. என்ன அப்படின்னா, சுந்தரர் சங்கிலி நாச்சியாரிடம் செய்த அந்த சத்தியத்தை மீறுகிறார். அதனால அவருடைய கண்ணு பார்வை பறிபோகுதுங்க. இப்படி பார்வை இல்லாமலேயே சுந்தரர் சிவ யாத்திரையை மேற்கொண்டார். அவருக்கு தன்னுடைய இடது கண் இங்க காஞ்சிபுரத்துல தாங்க கிடைச்சது. மீண்டும் அவருடைய கண் பார்வை முழுமையா திருவாரூர்ல கிடைச்சதுங்க. அதனால சுந்தரருக்கு இடது கண் கிடைத்த ஸ்தலம் இது. ஒரு தவறை இங்க வருந்தி மன்னிப்பு கேட்டு வேண்டிக்கிட்டா அந்த தவறுக்கான பிராயச்சித்தம் கிடைக்கும்ன்றது ஒரு நம்பிக்கையா இந்த கண் பார்வைக்கான ஒரு ஸ்தலமாகவும் இந்த ஸ்தலம் இருக்குங்க. இவரை தரிசனம் பண்ணதுக்கு அப்புறமா இந்த சுற்றுப்பிரகாரத்தில் வடகிழக்கு திசையில் ஒரு முக்கியமானவர் இருக்காருங்க. அவர் தான் நிலாத்துண்ட பெருமாள்.
இவர் 108 திவ்ய தேசங்களில் ஒரு பெருமாளுங்க. வைணவ திவ்ய தேசங்கள், ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட திவ்ய தேசங்களுள் இந்த கோயில் உள்ள இருக்கிற இந்த பெருமாள் சன்னதியும் ஒன்று. திருமங்கை ஆழ்வார்னால பாடப்பட்டவர். இந்த பெருமாளுக்கு பல்வேறு புராணங்கள் இருக்குங்க. அதில் 2 புராணங்கள் முக்கியமாக நம்பப்படுது. அதில் 2மே நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒன்று, திருமால் திருப்பார்கடலை கடையும் போது அந்த கடைந்த காலகட்டத்தில் அவருடைய உடலில் எரிச்சல் ஏற்பட்டதுனால அந்த எரிச்சல் நீங்க அந்த 3ஆம் பிறை சந்திரனை அவர் மீது படை செய்து அந்த குளிர்ச்சியை அவர் பெற்றுக்கொண்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் நிலாத்துண்ட பெருமாள் அப்படின்ற ஒரு பெயர் வந்ததா ஒரு புராணமும். இன்னொரு புராணம், பார்வதி தேவி இங்கே தவம் இருக்கும்பொழுது சிவபெருமான் முதல்ல வெப்பத்தை அதிகரித்து சோதித்தார் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போது நிலாத்துண்ட பெருமாள் நிலவாக வந்து அவங்களுக்கு குளிர்ச்சி தந்தார் அப்படின்றது இன்னொரு புராணமாக நம்பப்படுதுங்க. இப்படி 2 வகையான புராணம் இந்த நிலாத்துண்ட பெருமாளுக்கு இருக்குது. திருமங்கை ஆழ்வாரால் பாடப்பட்ட 108 வைணவ திவ்ய தேசங்களுள் இந்த ஒரு கோயிலும், இந்த கோயிலில் இருக்கிற இந்த சன்னதியில் இருக்கிற இந்த நிலாத்துண்ட பெருமாளும் ஒருவர். பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு அடுத்த பிரகாரத்தை வலம் வர நம்ம வெளியே வந்தோம்னா இந்த இடத்துல இந்த ஒரு மரப்பட்டையை நம்மளால பார்க்க முடியும். இது 3500 ஆண்டுகள் பழமையான இந்த ஸ்தல விருட்சமான மாமரத்தின் ஒரு பகுதி அப்படின்னு சொல்லலாம். சில காலங்களுக்கு முன்னாடி அந்த மாமரம் பட்டு போக ஆரம்பிச்சது. நிறைய அறிவியல் முயற்சிக்கு அப்புறமா அதை உயிர்ப்பித்து இப்போ அந்த மாமரமானது இருக்கு. அந்த பழைய மரத்தோடைய ஒரு பகுதியா இந்த பகுதி இருக்குங்க. இதுக்கப்புறமா நம்ம கோயிலை வலம் வர ஆரம்பிக்கிறோம். முதல்ல பிரளய கால அம்மன், இவங்கள பிரளய கால பத்தினின்னு முன்காலத்தில் அழைச்சிருக்காங்க. இவங்க பிரளயத்துல இருந்து இந்த பகுதியை காக்கிறவங்களா நம்பப்படுறாங்க. இதே மாதிரி நம்ம உட்பிரகாரத்துல பிரளய கால லிங்கமும் நம்ம பார்த்திருப்போங்க. அதன் பிறகு நம்ம கழற்சிங்க நாயனாரை தரிசனம் பண்றோம். இவர் 63 நாயன்மார்களுள் ஒருவர். இவர் பல்லவ மன்னர் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் இருக்கு. அதனால இவர் இந்த ஊரை சார்ந்தவர் அப்படின்றதுனால இவருடைய சிற்பமானது இங்க இருக்குங்க. இந்த பிரகாரத்தை நம்ம வலம் வரும்பொழுது அந்த தூண்கள் வரிசையாக அடுக்கப்பட்ட விதம், இங்கே இருக்கிற சிவலிங்கங்கள் மற்றும் அடுத்து மேலே இருக்கிற அந்த மண்டபம், அந்த மண்டபத்திலையும் இருக்கிற தூண்களில் இருக்கிற சிற்பங்கள் அவ்வளவு அழகாக அவ்வளவு கலையம்சத்தோட காட்சி தருது. கண்டிப்பாக நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களை வியக்க வைக்கிற அளவுக்கு இந்த கட்டமைப்பானது இருக்கும். அப்படியே இந்த மண்டபத்தில் கடைசிக்கு போனோன்னா நம்ம உற்சவரை தரிசனம் பண்ணலாம். இந்த கோயிலுடைய இன்னொரு சிறப்பம்சம் என்னன்னா, இந்த கோயிலுடைய உற்சவர் 1300 ஆண்டுகளுக்கு மேல் பழமையானவர். பல்லவர்கள் ஆட்சி காலத்துல இருந்து இந்த உற்சவர் திருமேனி இங்க இருக்குன்ற ஒரு நம்பிக்கை இருக்குங்க. அவ்வளவு பழமையான ஒரு திருமேனி தமிழ்நாட்டுல ஒரு உற்சவரா இருக்காருன்னா அது இவரை தான் சொல்லணுங்க. அவ்வளவு பழமை வாய்ந்தவர். இவரை தரிசனம் பண்றதே ஒரு சிறப்பான விஷயம்னு நான் சொல்லுவேன். இப்போ விழா காலத்தில் கண்டிப்பாக நீங்கள் இவரை தரிசனம் பண்ணுங்க. ஒரு நாளும் வித்தியாசமான வாகனங்களில் எழுந்தருளி அருள் பாலிக்கிறார். தென்மேற்கு மூலையில் இங்கே பஞ்சமுக விநாயகர் இருக்காருங்க. இவரை தரிசனம் பண்ணிட்டு அடுத்து நம்ம மாவடிக்கு போகிறோம். அதாவது இதுதான் இந்த கோயிலுடைய ஸ்தல விருட்சம். இந்த ஸ்தல விருட்சத்துக்கு கீழே தான் அம்பாள் மணல் லிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணி வணங்கியிருக்காங்க. அந்த மணல் லிங்கம் தான் ஏகாம்பரநாதர். இந்த ஸ்தல விருட்சம் 3500 ஆண்டுகள் பழமையானது அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குங்க. இந்த ஸ்தல விருட்சத்தில் 4 கிளைகள் இருக்கு. அந்த 4 கிளைகளில் வர பழத்தோடைய சுவை 4 வெவ்வேறு சுவையில் இருக்கும்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. இது வேதங்களை குறிப்பிடுகிறது அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் இருக்குங்க. இந்த ஒரு ஸ்தல விருட்சத்துக்கு அடியிலையும் சிவபெருமான் பார்வதி தேவியுடன் அற்புதமாக காட்சி தராரு. இந்த மாவடின்றது இந்த கோயிலுடைய ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயம்ங்க. இந்த மாவடி இந்த உற்சவத்தில் ஒரு வாகனமாகவே இந்த வெள்ளி மாவடி சேவைன்றது வரும். அவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏன்னா மற்ற வெகு சில கோயில்களில் தான் ஒரு மாமரம் ஸ்தல விருட்சமாக இருக்கும். இந்த கோயிலில் தாங்க ஒரு சிறப்பம்சம். ஏகாம்பரநாதர் கோயிலில் காஞ்சிபுரத்தில் மாமரத்துக்கு அடியில் சிவபெருமான் இருக்காரு. இந்த பிரகாரத்தில் வடமேற்கு திசையில் 1008 லிங்கம் ஆனது இருக்குங்க. ஒரு லிங்கத்தில் 1008 லிங்கம். இது ராமர் பூஜித்த லிங்கம்னு நம்பப்படுது. ராவணனை வதம் செய்த பாவம் நீங்க இங்கே இந்த லிங்கத்தை பிரதிஷ்டை செய்து வணங்கினார் அப்படின்றது ஒரு நம்பிக்கைங்க.
அவரை தரிசனம் பண்ணிட்டு நம்ம ஏலவார் குழலம்மைய தரிசனம் பண்றோங்க. இந்த கோயில் மட்டும் இல்லாம காஞ்சிபுரத்துல இருக்கிற எந்த ஒரு சிவன் கோயிலையும் அம்பாளுக்கு தனி சன்னதி இருக்காது. ஆனா இந்த கோயில்ல இருக்கிற இந்த ஏலவார் குழலின்றவங்க உற்சவ திருமேனிங்க. இந்த உற்சவ திருமேனிக்கு ஒரு சன்னதியானது இருக்கு. இந்த அம்பாளுடைய இந்த பெயர் காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது சுந்தரமூர்த்தி நாயனானால் கொடுக்கப்பட்ட அந்த பெயர். இந்த நீளமான வாசனை கொண்ட கூந்தலை உடையவள் அப்படின்றது அந்த பெயருடைய பொருளுங்க. இந்த கோயிலுடைய உற்சவ திருமேனி தான் இங்கே ஒரு சன்னதியாக இருக்குது. நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆவாங்க. காமாட்சி அம்பாள் தான் காஞ்சிபுரத்தில் இருக்கிற அனைத்து சிவாலயங்களுக்கும் ஒரே அம்பாள். இங்கே இருக்கிறது ஏலவார் குழலம்மை, இவங்க உற்சவ திருமேனிங்க. மாவடி முருகர், இந்த மாவடி முருகர் மிக சிறப்பு வாய்ந்தவர். கச்சியப்ப சிவாச்சாரியார் இயற்றிய கந்த புராணத்தில் காஞ்சி மாவடி வைக்கும் செவ்வேல் மலரடி போற்றி அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. இந்த முருகப்பெருமான அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தவர் இந்த முருகப்பெருமான். இவரை தரிசனம் பண்ணிட்டு பள்ளி அறை இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதன் பிறகு நம்ம பார்க்க வேண்டிய ஒரு இடம்னா அது நடராஜர் சன்னதி. இந்த நடராஜர் சன்னதி அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமாக இருக்குங்க. பிரம்மாண்டமான ஒரு திருமேனியாக அந்த நடராஜரும் இருப்பார். உற்சவ காலத்தில் ஒரு நாள் நடராஜர் வெளியே வருவாருங்க. இந்த நடராஜர் சன்னதிக்கு போகிற வழியிலேயே இந்த பிரளய கால அம்மனுடைய உற்சவ திருமேனியும் இருக்குங்க. நடராஜரை தரிசனம் பண்ணிட்டு நம்ம வெளியே வந்தோம்னா பைரவரை தரிசனம் பண்ணலாங்க. பைரவருக்கு பக்கத்திலேயே ஆறுமுகருடைய உற்சவ திருமேனி, அங்க பைரவருக்கான ஒரு உற்சவ திருமேனியும் இருக்குங்க. அடுத்து நம்ம நவ கிரகங்களை தரிசனம் பண்றோம். இவங்களை தரிசனம் பண்ணிட்டு நம்ம கோயிலுக்கு வெளியே, அதாவது அடுத்த ஒரு பிரகாரத்துக்கு வந்துடுறோங்க. இங்க பெரிய நந்திக்கு பக்கத்துல வாலீஸ்வரர் சன்னதி இருக்குங்க. இந்த வாலீஸ்வரர் வாலி வணங்கிய சிவபெருமானுங்க. இன்னும் ஒரு சிவபெருமானா இங்க இருந்து மீண்டும் பல்லவர் கோபுரத்துக்கு போற வழியிலேயே லிங்கபேஸ்வரர் சன்னதி இருக்குங்க. இப்படி இந்த கோயிலில் இவ்வளவு சிவலிங்கங்களும் இவ்வளவு சிறப்பம்சங்களும் நம்ம பார்த்துருக்கோம். இதுதாங்க இந்த காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோயில். நீங்களே என் கூட அப்படியே எல்லா சன்னதிகளையும் பார்த்து தரிசனம் பண்ண அந்த உணர்வு உங்களுக்கு கிடைச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஒரு கலை பொக்கிஷம், ஒரு பிரம்மாண்டம், ஒரு ஆன்மீக ரீதியான அற்புதமான ஒரு கோயில். பஞ்சபூத ஸ்தலத்தில் மண்ணுக்கான ஸ்தலம், அருமையான ஒரு திருத்தலம், அற்புதங்கள், புராணங்கள், பல தத்துவங்களை உணர்த்தும் ஒரு ஸ்தலமாக இந்த காஞ்சிபுரம் இருக்குங்க. கண்டிப்பாக அடுத்த வாட்டி இந்த கோயிலுக்கு நீங்கள் இந்த காணொலியை பார்த்துட்டு வரும்போது ஒரு வேற வகையான உணர்வை இது கண்டிப்பாக உங்களுக்கு அளிச்சிருக்கும். நிறைய விவரங்களை தெரிந்து கொண்டு அதன் பிறகு அதில் நம்ம பார்க்கும்போது, மீண்டும் நேரில் பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல உணர்வை அது தரும். இன்னும் இந்த காணொலியில், அதாவது கோயில் குடமுழுக்குக்கு முந்தைய காலகட்டத்தில் எப்படி கோயில் இருந்தது அப்படின்ற காட்சிகள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ நீங்கள் பார்க்கும்பொழுது என்னென்ன மாறுதல்கள் ஏற்பட்டிருக்கு அப்படின்றதையும் நீங்கள் பார்த்து அதை உணரலாங்க. கண்டிப்பாக இந்த காணொலியை நிறைய பேருக்கு பகிர செய்யுங்க. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துருப்பீங்க ஏகாம்பரநாதர் கோயில் பற்றியான அனைத்து விவரங்களும் உங்களுக்கு தெரிய வந்திருக்கும். இது ஒரு பயனுள்ள காணொலியாக உங்களுக்கு கண்டிப்பாக அமைஞ்சிருக்கும். இந்த காணொலியை நிறைய பேருக்கு பகிர செய்யுங்க. இந்த விவரங்களை பார்த்துட்டு இந்த கோயிலுக்கு வர்றது மூலயமா நிறைய அற்புதமான அனுபவங்கள் அவங்களுக்கு கிடைக்கும். இந்த காணொலியை நிறைய பேருக்கு பகிருங்க. இப்போ இந்த காணொலியை நான் இங்கே முடிச்சுக்கிறேன். இன்னொரு நாள் இன்னொரு நல்ல வீடியோவில், நல்ல காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன். பை ஃப்ரம் கணேஷ் ராகவ் ஃப்ரெண்ட்ஸ், பை.